கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. எமது பத்திரிகை ஊழியங்கள் மோட்ச பயணம் மாதந்தோறும் இந்த தின தியான இதழை வெளியிடுகிறோம். குறிப்பாக ஆரம்ப விசுவாசிகள் மற்றும் வாலிபர்களுக்கென எளிய நடையில் வெளிவருகிறது. மேலும் இச்செய்தி சமூக வலைதளங்களில் 8 இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு தினமும் பகிரப்படுகிறது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் இச்செய்தியை பெற விரும்பினால் கீழ்கண்ட எண்ணை தொடர்பு கொள்ளவும். 971561012. அன்புக்குரிய வாலிப தம்பி தங்கைகளே, உங்களுக்காக யோசுவாவே எழும்பு என்ற சிறப்பிதழ் வாலிப தம்பிமார்களுக்காகவும், கண்மணியை கேள் என்ற சிறப்பிதழ் வாலிப பெண் பிள்ளைகளுக்காகவும் 2 மாதத்திற்கு ஒரு முறை வெளியிடுகிறோம். அன்புக்குரிய தேவ ஊழியர்களே, நீங்கள் முழுநேர ஊழியர்களாக இருக்கலாம் அல்லது பகுதி நேர ஊழியர்களாக இருக்கலாம். உங்களுக்காகவே 3 மாதத்திற்கு ஒரு முறை பிரத்யேகமாக கழுதைகள் கையேடு என்ற இதழை நாங்கள் வெளியிட்டு வருகிறோம். இந்த இதழ் உங்கள் ஊழியத்திற்கு தேவையான ஆலோசனைகளும் குறிப்புகளும் தகவல்களும் நிறைந்ததாக இருக்கும். இந்த இதழை பெற்று பயனடைய எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். இதே போன்று ஜெபக்குழு தலைவர்கள் கையேடு என்று ஜெபக்குழுவை நடத்தும் தேவ பிள்ளைகளுக்கு உதவிடும் வகையில் ஜெப குறிப்புகள் அடங்கிய இந்த இதழில் ஜெபக்குழுக்களை நடத்த தேவையான ஆலோசனைகளும் குறிப்புகளும் அடங்கியதாக இருக்கும். எமது இந்த 5 வகையான பத்திரிகையை பெற்றுக்கொள்ள எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 936372010 மற்றும் 9487367663. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிராம மிஷனரி இயக்கம் தரிசனமும் செயல்பாடும். இவ்வியக்கமானது 1996ஆம் ஆண்டு சகோதரர் டேவிட் கணேசன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு தற்சமயம் தமிழ்நாடு, ஆந்திரா, ஒடிசா உட்பட 8 மாநிலங்களில் சபை பாகுபாடின்றி 1000த்திற்கும் மேற்பட்ட முழுநேர மிஷனரிகளோடு குழு ஊழியமாக நடைபெற்று வருகிறது. 7,000 மிஷனரிகள், 1,00,000 கிராமங்கள் என்ற இலக்கை மையமாக வைத்து செயல்பட்டு வருகிறோம். கிராமங்களில் உள்ள எல்லா தரப்பு மக்களையும் வெவ்வேறு விதங்களில் சந்தித்து கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதலே தேவன் எங்களுக்கு தந்த தரிசனம். ஆரம்பத்தில் பொதுவான கிராம ஊழியமாக செய்யப்பட்டது. ஆண்டவர் செய்த அற்புத அடையாளங்களை கிராம மக்கள் ருசி பார்த்தாலும் சமுதாயத்தில் உள்ள கட்டுகளிலிருந்து வெளிவர முடியவில்லை. இதன் மூலம் ஊழியத்தில் மிகவும் சோர்வடைந்த நேரத்தில் ஆண்டவர் எங்களிடம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின் மூலம் பேசினார். அது முதல் கிராமங்களில் உள்ள சிறுவர்கள் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி
அவர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்க வேண்டும் என்ற பாரத்தோடு செயல்பட்டு வருகிறோம். சிறுவர்களுக்கென்று கிராமங்கள் தோறும் சிறுவர் வேதாகம வகுப்புகள், ஸ்கூல் மிஷன், சிறுவர் முகாம்கள், டியூஷன் சென்டர்ஸ் போன்றவற்றை நடத்தி வருகிறோம். மேலும் வாலிபர்கள் மத்தியில் தனித்தாள் ஆத்தும ஆதாயம் செய்து அவர்களுக்கு வேதாகமம் வழங்குதல், ஜெப குழுக்களை உருவாக்குதல், கல்லூரி ஊழியம், விடுதி ஊழியம், வாலிபர் மாலை, சீஷத்துவ முகாம், தலைமைத்துவ முகாம் என்ற கூடுகைகள் மூலம் அவர்களை தேவனுக்கென்று செயல்பட தூண்டுதல், மேலும் வருடத்திற்கு ஒரு முறை நாம் பணி செய்யும் எல்லா பணித்தலங்களிலும் இருந்து ஆயிரக்கணக்கான வாலிபர்களை ஒன்று திரட்டி மாபெரும் வாலிபர் எழுப்புதல் முகாம் ஒன்றையும் நடத்தி வருகிறோம். இம்முகாமில் தங்களை ஆண்டவருடைய பணிக்கென்று ஒப்புக் கொடுக்கிறவர்களுக்காய் ராக்லாண்ட் வேதாகம கல்லூரி ஒன்றையும் நடத்தி வருகிறோம். வாலிப தங்கைகளுக்கென்று கண்மணியே கேள் என்ற பத்திரிகையையும், வாலிப தம்பிகளுக்கென்று யோசுவாவே எழும்பு என்ற பத்திரிகையையும் 2 மாதங்களுக்கு ஒரு முறை வெளியிடுகிறோம். மேலும் கிராமங்களில் சுவிசேஷ கூட்டம் நடத்துதல், தெரு பிரசங்கம், கைப்பிரதி ஊழியம், மருத்துவமனை ஊழியம், திரைப்பட ஊழியம், வட்டார எழுப்புதல் ஜெப குழுக்கள், சனிக்கிழமை தோறும் பிலிப் காஸ்பல் டீம் மூலம் புதிய கிராமங்களை சந்தித்தல், தினந்தோறும் கிராமங்களில் பசித்தோருக்கு உணவளித்தல், ஆலயமில்லாத கிராமங்களில் வீட்டு சபைகள் நடத்துதல் போன்ற ஊழியங்களை செய்து வருகிறோம். நாம் வழிநடத்தும் வாலிபர்கள் மற்றும் வளர்ந்து வரும் ஆரம்ப விசுவாசிகளுக்கென மோட்ச பயணம் என்ற தின தியான இதழையும் மாதந்தோறும் வெளியிடுகிறோம். அது 8 இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு சமூக வலைதளங்களில் பகிரப்படுகிறது. மேலும் ஜெபக்குழு நடத்துபவர்களுக்கென்று ஜெபக்குழு தலைவர்கள் கையேடு வெளியிடுதல், ஊழியர்களுக்கென்று கழுதைகளின் கையேடு போன்றவற்றை 3 மாதங்களுக்கு ஒரு முறை வெளியிடுகிறோம். மே மாத விடுமுறை நாட்களில் VBS நடத்துபவர்களுக்கென்று VBS புத்தகங்களை அச்சடித்து வெளியிடுதல் போன்ற இலக்கிய பணிகளையும் செய்து வருகிறோம். இன்னும் மீடியா மூலம் நேரலையில் அதிகாலை ஆராதனை, சுகமளிக்கும் ஆராதனையையும் நடத்தி வருகிறோம். சிறுவர் பாடல்கள், வாலிபர்களுக்கென செய்திகள், ஊழியர்களுக்கான செய்திகள் போன்றவற்றையும் வெளியிடுகிறோம். மேலும் ஆண்டவருடைய பெரிதான கிருபையால் 24 மணி நேர டிவி சேனல் ஒன்றை நடத்தவும் ஆண்டவர் கிருபை பாராட்டியுள்ளார். ஆமேன் வில்லேஜ் டிவி என்ற இந்த சேனல் கிராமங்களுக்காக, கிராமங்களில் உள்ள சிறுவர்கள் மற்றும் வாலிபர்களுக்காக, முதல் தலைமுறை விசுவாசிகளுக்காக, கிராமங்களில் ஊழியம் செய்ய விரும்புகிறவர்களுக்காக, தமிழ்நாடு முழுவதிலும் சுமார் 1 கோடிக்கும் அதிகமான இல்லங்களை ஆமேன் வில்லேஜ் டிவி தேடிச் செல்கிறது. அன்பானவர்களே, 27 ஆண்டுகளுக்கு முன்பதாக அற்பமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியத்தை ஆண்டவர் ஆச்சரியமாய் இதுவரை நடத்தி வருகிறார். இதற்கு ஒரே காரணம், உலக மக்களுக்காக அழுது கொண்டிருக்கிற ஆண்டவரை சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள் தரிசித்து அவரின் கண்ணீரை துடைக்க வேண்டுமே என்ற பாரத்தோடு செயல்பட துவங்கினதுதான். இதை சபைகள் தோறும் பகிர்ந்து கொண்டே இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக இயன்றதை செய்ய முன்வாருங்கள். ஜெபியுங்கள், இணையுங்கள், தோள் கொடுங்கள். நாம் எல்லோரும் இணைந்து தேவராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு இதோ. உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ள, உங்கள் டாலந்தை பயன்படுத்த நமது கிராம மிஷனரி இயக்கம் மூலம்
ஸ்கில் டெவலப்மெண்ட் கேம்ப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்க காலேஜ் முடிச்சிட்டு வேலைக்கு போக இருக்கிறீங்களா? உங்க ஜாபுக்கான இன்டர்வியூ ஒரு சவாலா இருக்கா? ஐடில ஒர்க் பண்ணிட்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறீங்களா? அது மட்டும் இல்லைங்க, நான் என்னோட முழு நேர ஊழியத்திற்கு அர்ப்பணிச்சிருக்கேன் அல்லது நான் பகுதி நேர ஊழியம் செய்ய வாஞ்சி உள்ளவரா இருக்கிறேன்னு தீர்மானம் பண்ணியிருக்கிறீங்களா? உங்க எல்லாருக்கான அருமையான வாய்ப்பு தாங்க இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் கேம்ப். நீங்க எல்லாரும் இந்த கேம்ப்ல தாராளமா கலந்து கொள்ளலாம். இந்த முகாம் நடைபெறும் நாள் செப்டம்பர் 14 சனிக்கிழமை. அனைத்து துறை சார்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சி பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ள நீங்க எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து இந்த கேம்ப்ல கண்டிப்பா பங்கு பெறுங்க. மேலும் விவரங்களுக்கு 9500120422 9363720010. என்னாலே ஆகாத காரியம் உன்னிடத்தில் உண்டு. ஆண்டவரை எப்படியெல்லாம் பிரியப்படுத்தலாம், எப்படியெல்லாம் அவரை சந்தோஷப்படுத்தலான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நினைச்சிங்கன்னா போதுங்க, உங்க வீட்டில் இருக்கிற குறைவுகள் தானா நிறைவா மாறிக்கிட்டே இருக்குங்க. நீ ஆண்டவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத. அவர் ஏதோ குழந்தை இயேசு, அவரால் இதெல்லாம் எனக்கு வாழ்க்கையில செய்யவே முடியாது எப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் ஐயா. என் ஆண்டவருடைய வார்த்தையின்படி கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? நீ பதில் சொல் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்கம் குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமிய நேரம் என்ற அந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். எனக்காக நாங்கள் செய்து வருகிற ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று நம்புகிறேன். உங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் இந்த ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது உங்களிடத்தில் 2 கேள்விகளை கேட்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இது என்கிட்ட கேட்ட கேள்விங்க. நான் ஆண்டவர் இந்த கேள்விகள் மூலியமாக நான் கற்றுக்கொண்டேன். அதே கேள்விகளை இன்னைக்கு உங்கள்கிட்ட கேட்க சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி 1000 கேள்வி இருக்கும் ஆண்டவருக்கு. அந்த கேள்வியெல்லாம் கேட்டால் டைம் பத்தாது. இன்னைக்கு ஒரு 2 கேள்வி உங்கள்கிட்ட கேட்ட வேண்டிதான். எங்க ஊர்ல கிராமத்துல பேசிக்கிருவாங்க, அவனை நாக்கு பிடிங்கி சாகுறாப்புல 4 கேள்வியாவது கேட்டாதாண்டா என் கட்ட வேகன்பாங்க. அது அவங்க கேட்கிற கேள்வி. இது ஏசப்பாவே ஆண்டவரே உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. முதல் கேள்வி பாருங்க, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14வது வசனம். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? இதாங்க முதல் கேள்வி. இந்த செய்தியை கேட்கிற சகோதரேஸ்வரி ஏசப்பா உங்கள்கிட்ட கேட்கிறார், என்னால ஆகாத காரியம் ஒன்று உன் வாழ்க்கையில உண்டா? நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. ஆமாங்க பிரதர், என் கடன் பிரச்சனை என் தலையை முங்கிருச்சு பிரதர். இதெல்லாம் ஆண்டவரால் நீக்கவே முடியாது, இதெல்லாம் அவரால் செயல்படவே முடியாது, இந்த கடனை அடைக்க அவரால் முடியாது அப்படி சொல்றீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வியாதி பிரதர், ஐயோ நீ டாக்டர்கள்லாம் கைவிட்டுட்டாங்க, இன்னைக்கு கடவுள் தான் உங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டாங்க, இந்த வியாதி சுகமாகவே ஆகாது அப்படி நீங்க சொல்ல முடியுமா? கர்த்தரால் இது ஆகாது, இந்த வியாதியை சுகப்படுத்த முடியாது. பிரதர், என் புருஷன் இருக்காரே, என் கணவர், அவர் எங்க பிரதர் ரட்சிக்கப்படுவார்? தண்ணி அடிக்கிறார், சிகரெட் அடிக்கிறாரு, இன்னும் நான் ஒரு அழகான ஒய்ஃப் இருக்கும்போது இன்னும் ஒரு ஒய்ஃப்களை வச்சுக்கிறாரு, அவர் எங்க பிரதர் ரட்சிக்கப்பட போறாரு? இது கர்த்தரால் ஆகாதது. சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஐயோ என் பிள்ளைகள் போதை வஸ்துகளுக்கு அடிமை ஆயிட்டாங்க, அதனால கல்யாணம் கட்ட மாட்டுறாங்க, இல்ல காதல் வயப்பட்டுட்டாங்க, இதெல்லாம் விடுவிப்பதற்கு கர்த்தரால் ஆகாது நீங்க சொல்லுங்கங்க. அருமையான செய்தி கேட்கிற சகோதர சோரி, உன்னோடு ஆண்டவர் பேசுகிறார், என்னாலே ஆகாத காரியம் உன்னிடத்தில் உண்டோ? உண்டோ? பாருங்க, இந்த கேள்வி யார்கிட்ட கேட்கிறாரு? ஆபிரகாம் சாராள். ஆண்டவர் அங்க வந்து சொல்றாரு 10ஆம் வசனத்துல, அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலகட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். ஆமென். அவர் சொல்றாருல, அப்ப அது நடக்கும்ல. அவர் நான் பொய் சொல்றவரா? அவர் மனம் மாறுறவரா? அவர் சொல்லியும் செய்யாம இருப்பாரா? ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பாருங்க, இந்த இடத்துல ஏன் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யறாருன்னு பார்த்தா,
ஆதியாகமம் 18:1 பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஆபிரகாம் கூடார வாசல்ல அமர்ந்து இருக்கும்போது திடீர்னு கண்களை ஏறிட்டு பார்த்தா அவங்க வீட்டுக்கு 3 புருஷர்கள் அங்க வர்றாங்க. அவர் என்ன செய்யறாரு தெரியுமா? கொஞ்ச நேரம் உட்காருங்க, கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வர்றாரு, அங்க கண்ணு குட்டி அடிக்கிறாரு, சமையல் பண்றாரு, விருந்து கொடுக்குறாருங்க. தேடி வந்தவங்களை நல்லா விசாரிச்சு விருந்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதுல ஆண்டவர் சந்தோஷப்பட்டு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க ஆண்டவரை விசாரிச்சீங்கன்னா, ஆண்டவருடைய ஊழியக்காரர்களை விசாரிச்சீங்கன்னா, ஆத்துமாக்களை விசாரிச்சீங்கன்னா, அவர் உங்க வாழ்க்கையில இருக்கிற குறைவுகளை நிறைவாக மாற்றுவாரு. அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை எப்படியெல்லாம் பிரியப்படுத்தலாம், எப்படியெல்லாம் அவரை சந்தோஷப்படுத்தலான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நினைச்சீங்கன்னா போதுங்க, உங்க வீட்டுல இருக்கிற குறைவுகள் தானா நிறைவா மாறிக்கிட்டே இருக்குங்க. சரி போகட்டும். பாருங்க, இப்படி விசாரிச்சனால ஆண்டவர் இப்படி ஒரு வாக்கு தத்துவத்தை, ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பீர்கள் அவர் சொல்றாரு. இதை சொன்ன உடனே ஆனா இவங்க என்ன கணக்கு பார்க்குறாங்க? 11 வசனத்துல, ஆபிரகாமும் சாராளும் வயது சென்ற முதிர் வயதுகளாய் இருக்கிறபடியால் ஸ்திரீகளுக்குள்ளே வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. அதற்கான வாய்ப்புகளே இல்லைங்கிறாங்க. அதனால என்ன செய்யறா? ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, பாத்தீங்களா, சிரிக்கிறாங்க. நிறைய நாளுங்க ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிற எல்லாரும் இதெல்லாம் நடக்குமா, இது எப்படி ஆகும், இப்படி எல்லாம் சிரிப்பா சிரிக்கிறாங்க. நான் சொல்றேங்க, ஆண்டவரால ஆகாத காரியம் இந்த உலகத்துல ஒண்ணு கூட கிடையாதுங்க. அல்லேலூயா. அவர் கற்பாறையிலிருந்து நீர் ஊற்றி உண்டாக்குகிறவர், வனாந்திரத்துல வழியை உண்டாக்குவார். ஆகார் அழுகிற எந்த இடத்துல அழுது கொண்டு இருக்கிறாளோ அவள் கண்களை திறந்தால் ஒரு துறவை காண செய்ய முடியும். அல்லேலூயா. இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சோரே, என் ஆண்டவர் எப்படி வந்தாலும் என்ன அற்புதம் செய்வார். 4 நாளாகி நாரி போச்சு லாசருவ, மரித்த லாசருவ உயிரோடு கூட என் ஆண்டவர் எழுப்புறாருங்க. அல்லேலூயா. அருமையான தேவடியில் ஆடு மேய்க்கிற தாவீத அரசனாக்க முடியும். ஆமென். அடிமைத்தனத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட விற்கப்பட்ட ஒரு யோசேப்பை எந்த தேசத்திலே அடிமையாக இருக்கிறானோ அதே யோசேப்பை அங்கு அதிகாரியாக என் ஆண்டவரால் மாற்ற முடியும். இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரியை, நீ ஆண்டவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத. அவர் ஏதோ குழந்தை இயேசு, அவரால் இதெல்லாம் எனக்கு வாழ்க்கையில செய்யவே முடியாது. அந்த காலத்துல ஒரு அற்புதம் நடந்ததா சொல்றாங்க, பைபிள்ல எழுதி இருக்குது. ஆனா அதெல்லாம் இப்ப நடக்குமா? இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் ஐயா. அல்லேலூயா. அவரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? நான் சொல்றேங்க, இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரி, எத்தனை விதமான பிரச்சனையோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறாயோ, நீ அவரை பார்த்து ஒரு பதில் சொல்லணும். நீ சிரிக்காத, இதெல்லாம் நடக்காத நீ மனசுல நினைச்சுக்கிறாத, உன் மூளை அறிவை யூஸ் பண்ணாத. இவ்வளவு வயசாயிருச்சு நினைக்காத. எத்தனை வயசானாலும் என்னங்க, நான் ஒரு பெங்களூர் பட்டணத்திற்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல போனேன். இயேசு உயிரோடு இருக்கிறான்னுங்கிற தலைப்புல செய்தி கொடுத்தேன். செய்தி முடிச்ச உடனே ஒரு தம்பதி என்ன ஜெபம் பண்ண வீட்டுக்கு கூட்டு போனாங்க. என்ன ஜெபிக்கணும்னு கேட்டேன். தம்பி, எங்களுக்கு ஜெபம்லாம் வேண்டாம், நல்ல வேலை இருக்குது, நல்ல சம்பளம் இருக்குது, நல்ல சொந்த வீடு இருக்குது, நல்லா இருக்குதும். என் கணவருக்கு 47 வயசாயிருச்சு, எனக்கு 43 வயசாயிருச்சு, குழந்தை இல்லை. நீங்க பிரசங்கத்துல நீங்க நிறைய பிள்ளைகள், அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளை வளர்க்குறீங்களே, அதுல ஒரு பிள்ளை எங்களுக்கு தத்து தாங்களே, அதை கேட்கறதுக்காக தான் உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டேங்கிறாங்க. நான் சொன்னேன், அங்க இயேசு உயிரோடு இருக்கிறான்னு பிரசங்கம் பண்ணிட்டேன். இங்க ஆமாமா இவ்வளவு வயசாயின பிறகு உங்களுக்கு குழந்தைய பிறக்காது, நீங்க ஒரு பிள்ளைய, என்கிட்ட இருக்கிற ஒரு பிள்ளைய தத்து எடுத்துக்கிறீங்களான்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டேன்னா நான் மாய்மான ஊழியக்காரன்னு அர்த்தம். எனக்கு நிறைய பேர் மேடையில ஒரு மாதிரி இருக்கிறாங்க, வாழ்க்கையில ஒரு மாதிரி இருக்கேன். நான் அப்படி கிடையாதுங்க. எப்படி மேடையில பேசணும் அது போலதான் என்னுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. பிள்ளையை தத்தெடுக்கிறது நல்லதுதான். உங்களுக்கு 2 பிள்ளை இருக்குதா, 3ஆவது ஒரு பிள்ளைய தத்தெடுத்து நீங்க படிக்க வைங்க. அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க.
உங்க பிள்ளைகள் பேர்லயே இன்னொரு பிள்ளையே நீங்க தாங்குங்க. உங்க பிள்ளைகள் பேர்ல ஒரு மிஷனரிய தாங்குங்க. உங்க பிள்ளைகள் பேர்ல பொருதுணையா ஒரு சர்ச்சு கட்டுங்க. உங்க பிள்ளைகள் பேர்ல ஒரு கிராம ஊழியத்தை தாங்குங்க. அல்லேலூயா. இதெல்லாம் நல்லது நல்லது. ஆனா இன்னைக்கு நான் இப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இப்படி உங்கள்கிட்ட வந்து ஆமா ஆமா கர்த்தரால் இது ஆகாது, இவ்வளவு வயசுல உங்களுக்கு குழந்தை பிறக்கன்னு சொன்னேன்னா ஆண்டவர் என்ன அடிச்சிருவாரு. நான் சொன்னேன், இயேசு உயிரோடு இருக்கிறது உண்மையானால், ஜீவிக்கிற ஆண்டவர் என்பது உண்மையானால் நாம் ஜெபிப்போம், ஆண்டவர் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் என்று சொல்லி ஜெபித்து விட்டு வந்தேன். பாருங்க, அடுத்து 11ஆம் மாதத்துல நல்ல ஒரு ஆண் குழந்தை அவர்களுக்கு கொடுத்தாரு. அல்லேலூயா. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டு. இவ்வளவு வயசாயிருச்சு, எனக்கு குழந்தை இல்லைன்னு இந்த செய்தி கேட்கிற சகோதர சகோதரியை, என் ஆண்டவருடைய வார்த்தையின்படி கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டு. நீ பதில் சொல் பார்க்கலாம். இப்ப நீ என்ன தெரியுமா பதில் சொல்லணும்? என் ஆண்டவர் எனக்கு குழந்தை பாக்கி தர முடியும், கர்த்தரால் ஆகும்னு சொல்லுங்க. வாயாங்க வலிக்க போகுது. அல்லேலூயா. நீங்க அவருடைய வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க, விசுவாச அறிக்கை எடுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார்லங்க, செய்வார்ல. முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி பாருங்க, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 28வது வசனம். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். பாருங்க, 2 குருடர்கள் அவரை தேடி துரத்திக்கிட்டே வர்றாங்க. வீடு வரைக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த பின்னாடி, இங்க வாங்கப்பா, உங்களுக்கு என்ன வேணும்ப்பான்னு கேட்குறாரு. அவங்க, நாங்க கண்ணு தரல, நாங்க பார்வை அடையணும்னு சொல்றாங்க. இப்ப ஆண்டவர் இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரியே, நீ இயேசுவை எந்த விதமான அற்புதத்திற்காக அவரை பின்தொடர்ந்து வர்றீங்க? உங்களுக்கு வியாதி சுகமாகணுமா? உங்க கடன் பிரச்சனை தீரணுமா? உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படணுமா? ஒரு வேலை இந்த வருஷத்துல கிடைக்கணுமா? சொந்த வீடு கட்டணுமா? எல்லாராலும் தூக்கி எறியப்பட்ட அனாதை அந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுக்கு வீடு வாசல்ல குடும்பத்தை ஏற்படுத்தணுமா? என்னங்க வேணும்? ஒன் கொஸ்டின் தாங்க. இந்த கொஸ்டினுங்க பதில் சொன்னா அற்புதம் நடக்குங்க. இந்த அற்புதத்தை செய்வதற்கு என் ஆண்டவரிடத்தில் வல்லமை உண்டென்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்க பதில் சொல்றதுல தாங்க அவர் அற்புதம் செய்ய முடியும், அவர் கிரியை செய்ய முடியும். என்ன பதில் சொன்னா, ஆமாண்டவரே, எஸ் லார்ட், நீங்க சொல்லுங்க. அவ்வளவுதாங்க, வாயில இருந்து சொல்லணுங்க. ஆமாண்டவரே, உம்மாலே இந்த கண்கள், குருடான கண்களை திறக்க முடியும், இந்த அற்புதத்தை செய்ய முடியும், நான் விசுவாசிக்கிறேன், இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை மீட்டெடுக்க முடியும், நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம விசுவாசம் இல்லாம அவரிடத்துல இருந்து ஒரு அற்புதம் பெறவே முடியாதுங்க. 27 வருஷமா அந்த ஏசப்பா ஊழியத்தை செய்யறேங்க. எனக்கு மாசம் 500 ரூபாய் காணிக்க வந்தபோது நான் 5000 ரூபாய் எனக்கு வேணும்னு சொல்லி என்னுடைய எல்லைகளை விரிவாக்கினேங்க, ஊழிய எல்லைகளை விரிவாக்கினேன். 5000 ரூபாய் எனக்கு வேணும்னு சொல்லி ஜெபிப்பேன். ஒருவேளை கொஞ்ச நாட்கள்ல என்னுடைய ஜெபத்தை கேட்டு 5000 ரூபாய் காணிக்க வர ஆரம்பிச்சிருச்சு. நான் அதுல திருப்தி ஆகல. ஆண்டவரே, 50000 ரூபாய் எனக்கு தாங்க, இன்னும் நிறைய மிஸ்டரிகளை அனுப்பணும்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு சில மாசங்கள்ல, சில வருஷங்கள்ல 50000 ரூபாய் காணிக்க கொடுக்க முடியும். ஆண்டவர் ஸ்பான்சர்களை எழுப்பினார். 50000 ரூபாய் வந்துச்சு, திருப்தி ஆயிட்டோமா? நல்லது, பிரைஸ் லார்ட், இதை வச்சு நம்ம செட்டில் ஆயிட வேண்டியது அப்படின்னு நினைச்சேனா? இல்லைங்க, 5 லட்சம் ரூபாய் எனக்கு வேணும்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சேங்க. இப்படிப்பட்ட தேவைகள் இருந்தாலும் என் ஆண்டவர் என் தேவைகளை சந்திப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு நாள் காலை எழுந்தவுடன், ஆண்டவரே, இந்த தேவைகளை சந்திப்பதற்கு நீர் வல்லமை உள்ளவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தி கேட்கிற உங்களிடத்திலே ஆண்டவர் 2 விதமான கேள்வியை கேட்கிறார். நீங்கள் சொல்லுகிற பதிலே உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும். என்ன கேள்வி? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டு.
இப்பொழுது உங்களுடைய குடும்பத்தில், பிஸ்னஸில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் அவரால் செய்ய முடியாத ஒரு அற்புதம் ஒன்று உண்டோ? இருக்குதாங்க. நீங்க சொல்ல வேண்டிய பதில் என்ன? இல்லை ஆண்டவரே, உங்களால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த அற்புதத்தை செய்ய உம்மிடத்தில் வல்லமை உண்டென்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமாண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் பதில் சொல்லி பாருங்கள் ஐயா. இன்றைக்கு சொல்லுகிற உங்கள் வாழ்க்கையில சீக்கிரத்தில் ஒரு பதிலை, ஒரு அற்புதத்தை செய்வார். இப்பொழுதே அவர் செய்வார். கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, 2 விதமான கேள்விகளை எங்களிடத்தில் கேட்டீரே. யாரெல்லாம் விசுவாசத்தோட இந்த 2 கேள்விகளுக்கு உம்மாலே ஆகும், ஆம் விசுவாசிக்கிறேன் என்று பதில் சொல்லுகிறார்களோ, அதில் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. எந்த அற்புதம் வேண்டும் என்று விசுவாசிக்கிறார்களோ அந்த அற்புதம் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே நடப்பதா, நம்முடைய கரம் தொடுவதா, புதிய வழிகள் திறக்கப்படுவதா, வியாதிகள் சுகமடைவதா, பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.